அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் 6 மாதம் கழித்து கேளுங்க அப்படின்லாம் சொன்னார். 6 மாதம்னு சொல்லி 6 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே கையை சேர்ந்து தூக்கி கடைசியாக வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்குற லெவலுக்கு போயிடுச்சு. இல்லை ஹைலைட் என்னென்னா அவங்க வந்து கை நினச்சிட்டாங்க. இப்போ இவங்க கை நினச்சி அதை உறுதிப்படுத்துறதுக்கு போகிறதுக்கு டெல்லி போகிறதுக்கான ஏற்பாடுகளும் நடக்குது. அமித்ஷா அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு டெல்லியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு சைடு. இப்போ இந்த நிர்பந்தங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையில் அதிமுக வேறு வழியே இல்லாமல் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் 2 ஆளுங்கட்சிகளை எதிர்ப்பது அப்படிங்கிறது சவாலான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே டிவிஎஸ்சி இவங்க பண்ண விஷயங்கள், இந்த வழக்குகள் இருக்குது. இதை விட எது ஆபத்து அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இடியும் ஐடியும் சிபிஐயும் அப்படிங்கிறது அறியாதவரல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் நெருக்கிறாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் அவருடைய உறவினர் வீட்டுக்கு போன அந்த ரைட்ஸ் இருக்குல்ல, அது பல விஷயங்களை சொல்லியிருக்கு. நேரடியாக அவருடைய க்ளோசஸ்ட்டு அவருடைய அந்த முதல் குடும்பம் அந்த வட்டம் வரைக்கும் இடியினுடைய கரம் நீளும் அப்படிங்கிற விஷயங்கள் வருகிறது. இது ஒரு சைடு. இதை தாண்டி இவருக்கு அடுத்த பொசிஷனில் இருந்தாங்கல்ல, அது எஸ்பி வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், இல்லை மற்றவர்கள், இவர்கள் தொடர்பான விஷயங்கள், ஆவணங்கள், கோப்புகள் அப்படிங்கிறது வரும்போது எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவருக்கு அடுத்து அவருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய அவரை விடவும் அதிக ஆட்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அவருடைய தளபதியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சிக்கல் வரும்போது அவங்களும் அந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் கடைசி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் 6 மாதம் இழுத்துட்டு போயிடலாம். அவருடைய எண்ணம்ங்கிறது விஜய் வந்தால் பரவாயில்லையா இருக்கும், நம்ம அதை வச்சு சமாளித்து கடைசி வரைக்கும் போகிற மாதிரி உங்கள் கூட தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லிக்கிட்டே போயிடலான்னு தான் ஒரு நினைப்பில் இருந்தார். ஆனால் இப்போ நெருக்கடிகள் முற்றுகிற போது, ஏன்னா இப்போ அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் குறிவைக்கப்படுறது, அவங்களுடைய தம்பிகள் இல்லை சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற இடம் நகரும் போது இது இப்படியும் டேர்ன் ஆகுங்கிற அச்சம் அவங்களுக்கு வருது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே அவங்களால இதை ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது, இல்லை பிரச்சனை வருது அப்படின்னா, இது நம்ம பக்கமும் திரும்பிச்சு அப்படின்னா நம்மகிட்ட ஆட்சியும் கிடையாது, வழக்கத்துக்கான செலவுகள் இல்லை, அந்த விஷயங்கள்லாம் அதுவுமே நம்மளை உருக்குலைக்க வாய்ப்பு இருக்குது என்கிற இடத்திலிருந்து தான் அவங்க அதை எதிர்நோக்குறாங்க.